காலை ஒடிச்சுட்டீங்களே பாவிங்களா. நாராயணா ஏயா கொஞ்சம் மேல ஏத்தி விடலாம்ல. இது வரைக்கும் யார் மேலும் ஏத்தாம இருந்தானே, அதுவே பெரிய விஷயம். மெட்ராஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் கியர்ல வர்றேன். இனி இதை கொண்டு போய் காயலங்கரை தான் போடணும். அங்க இருந்தானே அந்த வண்டியை கொண்டு வந்திருக்கேன். கச்சிரவா பையன் கோபப்படுறான், கடிக்கிறதுக்கு முன்னால போயிருங்க. நீ கறி போட்டு வளர்க்கலையா? என்ன பார்த்தோன்னா கடிக்க வான்றான். போடா நீங்க சரி போங்க. சரி அத்தை, மெதுவா அப்படியே பொடி நடை நடங்க. பக்கத்துல தானே பங்களா, போங்க. பங்களா பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. நானு இது மாதிரி ஒரு பங்களா கட்டலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன். ஆமா, நீ வாங்குற சம்பளத்துக்கு பங்களா வாங்கிடுவேன். வாங்கடி வாங்கடி. அத்தை வர வர ரொம்ப காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போ. டேய் பள்ளி, நீ போடா மாப்ள, நான் வரேன். ஏ நாராயண இங்க வா. என்ன சார்? இந்த பங்களால தங்கறதுல ஒண்ணும் பிரச்சனை வராதே. பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு தங்கிக்கலாம். வீட்டு ஓனருக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா அப்படியே பின்னாடி ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். என்ன திடீர்னு வரும்போது பாத்துக்கலாம். கவலைப்படாதீங்க. ஏங்க எங்களை அம்போன்னு விட்டு போறீங்க, நாங்க எங்க தங்குறது? அப்பனும் மகனும் வேணு கடையிலே படுத்துக்குங்க. நல்லா கதை கதான் இருக்கும். என்ன மாமா அதுக்குள்ள ஆடி போயிட்டீங்க? இனிமே தானே கொடைக்கானல சுத்தி பார்க்கணும். என்ன பாத்தீங்களா, சும்மா சிங்க குட்டி மாதிரி துள்ளியா? நாராயணா சீக்கிரம் கதவை தர. வாங்க மாப்பிள வா. கூச்சப்படா வா மாப்பிள, எல்லாம் நம்ம பங்களா மாதிரி தான். அபி, என்னங்க நீ என்ன லூசா? இங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? எவ்வளவு நேரம் கூப்பிடுறோம்? கொடைக்கானல்ல நம்ம வேடிக்கை பார்க்கறதுக்கு தானே வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிட்டு இருக்க. சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? ஹோட்டல் ரிசப்ஷன்ல ஆர்த்தி கிட்ட பணம் கேட்டல, கொடுக்க வேண்டாம் செய்கை காமிச்சியே. அது சமாளிக்கவோ மறைக்கவோ பார்க்காத. ஏன் கண்ணால தெளிவா பார்த்தேன். அது அவ கொஞ்சம் பணம் தாங்க எடுத்துட்டு வந்திருக்கா. யோகிய சிகாமணி மாதிரி பேசாத. நீ என்ன செஞ்சப்போ? உன் குடும்பம், உன் தங்கச்சி, அவ பணம், அப்படிதானே? அப்படி இல்லைங்க. இல்ல அபி, உன் வீட்டுல பண விஷயத்துல நான் தப்பாவே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீ செஞ்சது நியாயமா? ஏங்க, அவ கொஞ்சமா தாங்க பாக்கெட் மணி எடுத்துட்டு வந்திருக்கா. அவளுக்கு ஏதாவது ஆசையா வாங்கணும்னு இருந்தா அப்போ நீ செஞ்சது நியாயம், அப்படிதானே? சரிங்க, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. பட்டும் படாத மாதிரி ஒத்துக்கிற. நீ செஞ்சது தப்பு தான். அது எப்போ மனசோரமாவே இருக்கும். நாம என்ன கொடைக்கானலுக்கு சண்டை போடுறதுக்கு இல்ல, வந்திருக்கோம்? சுத்தி பார்க்க வந்தோம். அப்ப எதுக்கு சண்டை போடுறீங்க? அப்ப ரெடி ஆயிட்டு வா, சுத்தி பார்ப்போம். அக்கா, என்னக்கா? ஒண்ணும் இல்ல. கொடைக்கானல் வந்துட்டேனே தவிர வீட்டு ஞாபகமாவே இருக்குக்கா. சரி, நாம கொஞ்சம் கொடைக்கானல் சுத்தி பார்த்தா எல்லாம் சரியாயிடும். சரியா? வா போலாம். என்ன மாதிரி குளிருது, பல்லெல்லாம் டைப் அடிக்குது, பாட்டு வரையா? பனியனை மட்டும் போட்டுட்டு வில் போற காட்டுறீங்களா? என்ன மாப்ள, உங்க வயசுல இந்த குளிருக்கு நான் நடுங்கினதே இல்ல. டயலாக் எல்லாம் சரி, முதல்ல குளிச்சுட்டு வந்து அப்புறம் பேசுங்க. குளிக்க தான் போறேன். லேடிஸ் எல்லாம் குளிக்கிறாங்கல்ல, முடியட்டும், அப்புறம் நான் போய் குளிச்சுக்கிறேன். மாமா இங்க பாருங்க, கொடைக்கானல் குளிர் தெரியாம வீராப்பா பேசாதீங்க மாமா. நான் பாக்காத குளிரா மாப்ள? மாமா சும்மா இருங்க, உங்களை பத்தி தெரியாதா? 4 துளி விழுந்தாலே மப்ளரை கட்டிட்டு கட்டில சுருண்டு படுக்கிற ஆளு நீங்க. நீங்கெல்லாம் செங்கல்பட்டை தாண்டி வந்ததே இல்ல. உண்மையிலேயே தமிழ்நாடுங்கிறது செங்கல்பட்டை தாண்டி தான் ஆரம்பிக்குது. ஆமா, நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, கொடைக்கானலை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியுமா? என்ன இப்படி கட்டிங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ் தெரியுமாமா? இங்க இருக்கிற சந்து பந்து அத்தனை எனக்கு தெரியும். வெரி குட், வெரி குட். ஆனா என்ன டச் விட்டு போச்சு. இப்ப என்ன கொடைக்கானல்ல என்ன இருக்கு மாமா? ஒரே இலை தலை கொடி இதான் இருக்கு. ஐயோ, எக்கச்சக்கமான இடம் இருக்கு மாப்ள பாக்குறதுக்கு. என்ன அது கோக்கஸ் வாக் இருக்கு, வாக்கிங் போலாம். போட் கிளப் இருக்கு, போட்டிங் போலாம். பில்லர் ராக் இருக்கு, அப்புறம்
அங்க ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு, அப்புறம் அப்சர்வேட்டரி இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம், எக்ஸலன்ட் பாயிண்ட், சூசைட் பாயிண்ட். நீங்க தற்கொலை பண்ணிக்கணும்னா அங்க பண்ணிக்கங்க, கேரண்டி. என்ன கிண்டலாமா? இல்ல ஆனா சும்மா சொல்லக்கூடாது. இங்க வந்து இறங்கின உடனே டக்குன்னு ஒரு டூரிஸ்ட் கைட புடிச்சு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒப்பிக்கிறீங்க. இல்ல மாப்ள, பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் இங்க வேலை பார்த்தேன். ஓ, பிளாஷ்பேக் வர வச்சிருக்கீங்களா? ஆமா, அங்க பாருங்க, அங்க டவர் தெரியுது இல்ல? ஆமா. அதான் எங்க ஆபீஸ். எது? அதான் அங்க பாருங்க, டவர் தெரியுது இல்ல? அதான் எங்க ஆபீஸ். அதுவா? ஆமா, கண்ணாடி காட்டிட்டு பாருங்க, தெரியும். டவர் தெரியுது. ஆமா. அங்க என்ன ஆபீஸ்ல நீங்க வேலை பாத்தீங்க? ஓ, அது எங்க அப்சர்வேட்டரி ஆபீஸ். ஓஹோ, நல்லா என்ன மாதிரியே புழுக ஆரம்பிச்சிட்டீங்க. போங்க போய் குளிங்க. போங்க. கொடைக்கானல் வந்தாவது ஒத்துக்கிட்டீங்களே உங்களை பார்த்து பத்தி. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் மாப்ள. ஜாகிரதையா பார்த்து தனியா. கிழவனு நம்ப முடியாது. ஏதாவது கீப் வச்சிருந்தாலும் வச்சிருந்திருப்பான். நிச்சயம் பிளாஷ்பேக் சொல்ல போறான் கொஞ்ச நாளைக்கு பிறகு. அடடடா, அந்தி வானம் எவ்வளவு சிகப்பா இருக்கு. என்ன அழகு கொடைக்கானல். பொண்டாட்டியை கூட்டு வந்து எவ்வளவு ஜாலியா இருந்திருக்க முடியாது. மாப்பிள்ளையோட ஹனிமூன்ல நான் கொடைக்கானல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். மச்சி நிச்சயம் மட்டும் கரெக்ட் பண்ணிட்டா அடுத்த கொடைக்கானல் ட்ரிப் எனக்கு ஹனிமூன். நினைக்கவே சந்தோஷமா இருக்கு. சார், என்ன நாராயணா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? ஆமா, வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எவன்டா அவன்? நான் மெட்ராஸ்ல இருந்து கொடைக்கானல் வந்து யார்ட்டையும் சொல்லவே இல்லையே. ரசிகர்கள் தொல்லை தாங்க முடியலப்பா. முதுகு காட்டிட்டு நிக்கிறானே. ஹலோ ஹலோ பிரதர். ஏய் ஏய், நீ எப்படி இங்க? ஹலோ, நைஸ் டு மீட் யூ. ஏயா, கோடை வாசஸ்தலத்துக்கு வந்தா கூடவே வில்லனும் ஒருத்த வரணுங்கிறது ஏதாவது ஐதீகமாயா? ஆமா, நீ எதுக்கு சம்பந்தம் இல்லாம இங்கெல்லாம் வந்திருக்க? சம்பந்தம் இருக்குப்பா, நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. அட பாவி, டயலாக் கூட வில்லன் டைப்ல பேசிட்டு இருக்க நீ. இங்க பாரு, ஒரு விஷயம் முன்கூட்டியே உங்ககிட்ட எச்சரிக்கிறேன். நான் என்னது அது? இங்க நான் தனி ஆளு கிடையாது. என் கூட மாப்பிள்ள, மாமனாரு, எல்லாத்துக்கும் மேல ராணுவ மாதிரி எங்க அத்தை எல்லாரும் வந்திருக்கோம். நீ என்கிட்ட மட்டும் வம்பு பண்ணி வாழாட்டினேன்னு வச்சுக்க, அது ரொம்ப சிக்கலாய் போயிடும். ஓகே? இங்க பார், நான் உன்னை இங்க தொந்தரவு பண்ண வரல மை டியர் சகல. எது சகலையா? என்ன உறவு போட்டு பேசுற? ஆமா சகல, உனக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன், பாக்குறியா? பரிசா? இது அங்கேயே கொடுத்துக்கலாமே. குடு குடு. இதுக்கு அவ்வளவு செலவு பண்ணி வந்திருக்க? ஐயோ, இது எம்போட்டோ. அந்த பின்னாடி, ஆமா, அந்த பொண்ணு அன்னைக்கு பைக்ல இறங்கி போயிட்டாளே. டேய் டேய், இத எப்பற போட்டோ புடிச்ச நீ? ஐயோ, நீ நிஜமாலுமே வில்லன் ஆயிட்டியடா. வேற வழி இல்ல சகல. இப்ப நீ என்ன தெரியுமா பண்ற? என்ன பிளாக்மெயிலா? டேய், வேன் ஏற்பாடு பண்ணதுல ஒரு 3000 ரூபாய் தெரிஞ்சுடா. அந்த கமிஷனை தர்றேன், வாங்கிட்டு போயிடுறா. நான் ஒன்னும் அவ்வளவு சீப்பான ஆள் இல்ல சகல. பணம்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். வேற என்ன வேணும்? இங்க பார், நான் இங்க ரூம் எடுத்து தங்கி இருக்கேன். ஐயோ, இங்க ரூம் வேற போட்டு தங்கி இருக்கியா? நீ என்ன பண்ணணும்னா, நீங்க எல்லாம் வெளியே போகும்போது உங்களையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு ஓரமா வந்து நிப்பேன். அப்ப நீ என்ன பண்ற, நான் வித்யாவை மீட் பண்றது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணு, அது போதும் எனக்கு. டேய், என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க? கேட்கறதுக்கே அசிங்கமா இருக்கு. இங்க பாரு, இந்த மாதிரி கேடு கட்ட வேலையெல்லாம் செய்யறதுக்கு நான் ஆளு கிடையாது. போ. பண்ண முடியாதா? முடியாதுடா. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவனா? கேசட் வெளியீட்டு விழா மாதிரி இந்த போட்டோ வெளியீட்டு விழான்னு இங்க ஒரு மேடைய போட்டு போற வரவனுக்குலாம் ஆளுக்கு ஒரு காப்பியை கொடுத்து உன் மானத்தை வாங்கிடுவேன், ஞாபகம் வச்சுக்க. டேய், என்னடா அது ட்ரிக் பண்ணி போட்டோ ரெடி பண்ணிட்டு வந்து என்ன வந்து மிரட்டிட்டு இருக்க? உன்னை என்ன பண்றேன் பாரு. இத பார், அடிதடிக்கு நான் ரெடி, ஆனா நீ தாங்க மாட்டேன்னு பாக்குறேன். ஒழுங்கு மரியாதையா சொல்றத கேளு, இல்லாட்டி நடக்கிறதே வேற. சரி சரி, விடப்பா, விடு விடு. உனக்கு என்ன, அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணும், அவ்வளவுதானே? சரி, இங்க பாரு, இத கொஞ்சம் வெளியே சொல்லாம தெரியாம பாத்துக்க, சரியா? இப்ப போறேன், மறந்துடாத. மறந்தனா போட்டோவை ஆளுக்கு ஒரு காப்பி ஊரெல்லாம் கொடுத்துருவேன், நாரிடும், ஞாபகம் வச்சுக்க. சரி சரி சரி. அட பாவிகளா, மச்சி நிச்சய கரெக்ட் பண்ணலாம்னு கொடைக்கானல் கூட்டு வந்தா இவர் ரூம் போட்டு கரெக்ட் பண்றா. ஐயா, நம்ம நிலைமை இப்படி ஆயிப்போச்சே.
ஆர்த்தி குளிச்சிட்டியா? குளிச்சுட்டேன்க்கா. கோல்ட் கிரீம் இருக்கா? இருக்கு. எடுத்துட்டு வர மறந்துட்டேன். அது போட்டா மூஞ்செல்லாம் சாஃப்டா இருக்குமாமே. ஆமா, அதான் ஞாபகமா கொண்டு வந்திருக்கேன். நான் உனக்கு தரேன். என்ன நீ இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? குளிருதுல ரொம்ப. ஏய், யார் கேட்டு இந்த ஸ்வெட்டரை எடுத்த? கழட்டு. யாரு கேட்கணும்? பொட்டி மேல இருந்தது. எனக்கு ரொம்ப குளிர்ச்சா, அதான் எடுத்து போட்டுக்கிட்டேன். நல்லா இருக்கா? பெட்டி மேல இருந்தா நீ எடுத்து போட்டுருவியா? அது என்னோட ஸ்வெட்டர், மரியாதையா கழட்டு. என்ன ரொம்ப காத்துற? பெரிய மகாராணி, உன் ஸ்வெட்டர் எடுத்து போட்டுக்கிட்டே நான் தேஞ்சா போயிடுவேன். அனாவசியமா பேசாத, கழட்டு வித்யா. முடியாதுன்னா முடியாது, போடி. ஏய் சும்மா இருடி. நீ சும்மா இருக்கா? அவ வேணும்ட்டே என்ன வம்புக்கு இழுக்கிறா. கழட்டு வித்யா. நான் ரொம்ப மிரட்டுற. நான் வாங்க வேண்டிய 1000 ஸ்வெட்டர் நீ பாட்டுக்கு சத்தம் போட்டேன்னா நான் பயந்து கட்டிடுவேனா? போ போ போ, என்னால அது முடியாது. என்ன வேணா இருக்கட்டும், கழட்டு. முடியாதுன்னா முடியாது. இது ஒரு இப்ப நீ sweater, கழட்ட இது போறியா போய் நீ இல்லையா? கட்டிட்டு இருக்க. ஏய், உன்னால ஏன் சண்டை முடியாது, போடுறீங்க? போடி. கழட்டு வித்யா. என்ன இங்க சத்தம்? ஏய், நீ என்ன வக்கத்தா போயிட்ட? உங்க அண்ணன் கிட்ட கேட்டா இதை விட ரொம்ப அழகான ஸ்வெட்டர் வாங்கி கொடுக்க போறான். போய் இந்த பஞ்சபராரி குடும்பத்தோட ஸ்வெட்டர் எடுத்து போட்ட சனியனே. கழட்டி மூஞ்சி நாங்க ஒண்ணும் பச்சை பராரி குடும்பம் கிடையாது. மத்தவங்களை கேட்காம அவங்க பொருள் எடுக்கிறது என்ன பழக்கம்? பெரியவங்க சின்னவங்கிற மரியாதை கொஞ்சம் கூட வேண்டாம். இந்த உன் பீட்ட ஸ்வெட்டர் நீயே வச்சுக்கோ. பொல்லாத ஸ்வெட்டர் சனியனே. நீ வா, ஏடி என் மானத்தை வாங்கி தொலைக்கிற? ஐயோ சரி சரி, அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. வித்யாக்கா, வேணும்ட்டே சண்டை இழுத்து வம்பு பண்ணி எப்படி இன்சல்ட் பண்றாங்க? விடுமா ப்ளீஸ் ஆர்த்தி, அப்செட் ஆகாத, ஃபீல் பண்ணாத. இல்லக்கா, நான் ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். இவங்க வர இடத்துக்கு நான் வந்திருக்கவே கூடாதுக்கா. எதுக்குடி இந்த மாதிரிலாம் பேசுற? ஆமாக்கா, இவங்களுக்கு கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியல. நம்ம மேல பிரியமும் கிடையாது. எதுக்கு இவங்க கூட நான் வரணும்? இத நான் நிச்சயம் அவாய்ட் பண்ணிருக்கணும். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏ ஆர்த்தி, என்னடி இது? என்ன முழுசா மறந்துட்டியா? நான் இங்க ஒருத்தி இருக்கேன்ல. இருந்து நீ என்ன பண்ண? நீயும் என் கூட சேர்ந்து அவமானப்பட்ட. ஒட்டு மொத்தமா பஞ்ச பராரி குடும்பம் திட்டிட்டாங்க. பதிலுக்கு நான் பேசிருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த இடத்துல சண்டை வேண்டாம், சும்மா இருந்துட்டேன். நான் ஊருக்கு போறேன்க்கா. இது பாரு ஆர்த்தி, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீ இருக்கிறதுனால தானே நான் சந்தோஷமா இருக்கேன். அவங்க கூட வந்திருந்தாலும் நீ இருக்கேங்கிறதுனால எனக்கு ஆறுதலா இருக்கு. இது பாரு, அவங்க என்ன பேசினாலும் நம்ம ஒண்ணு கண்டுக்க வேண்டாம். அதான் நமக்கு நல்லது, சரியா? என்ன மறுபடியும் சண்டை? ம்? நீயும் சங்கடப்பட்டு அபியும் வருத்தப்படுற மாதிரி பண்ணிட்டிய. வித்யாவை பத்தி உனக்கு தெரியாதாம்மா? தெரியும் அங்கிள். இருந்தாலும் என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கு தெரியுமா? தெரியுமா? நல்லாவே தெரியும். ஆனா என்ன பண்றது? சில ஜென்மங்களை அடிச்சும் திருத்த முடியாது, பேசியும் திருத்த முடியாது. அப்படி ஒரு விவஸ்தை இல்லாத வீடுமா என் வீடு. வீடு இந்த பார், அபி சொன்ன மாதிரி அவங்க கத்துறது பேசுறது இதையெல்லாம் நம்ம அலட்சியப்படுத்திடணும். அதுதான் நமக்கு நல்லது. வந்த இடத்துல ஜாலியா இருக்கணும். கண்டதையும் நினைச்சு மனசை கஷ்டப்படுத்தி கூடாது, மூட ஸ்பாயில் பண்ணி கூடாது. வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு ஒண்ணு பிடிச்சதுன்னா மனசுல வச்சுக்கோ. இல்லன்னா நான் அப்படித்தான் பண்ணுவேன். Am I right? Come on, cheer up, cheer up. உங்க அத்தை பாக்குது, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் சும்மா வந்தேன். தமாஷான அப்பா. சரிடா செல்லம். மனோ, மனோ, டேய் மனோ, உன்னதாண்டா? காது கேட்கல? என்ன ஏதுன்னு கேட்டா என்னவா? டேய் மனோ, ஏந்திச்சு வாடா, சாப்பாடு போடுறேன். வேணாம் போ. வேண்டாமா? ஏன்? டேய், உன்கிட்ட தான் சொல்றேன், வா சாப்பிடலாம். வேணாம் போங்கறல்ல. உனக்கு பிடிச்ச பூண்டு குழம்பு பண்ணிருக்கேன்டா. எனக்கு ஒரு மண்ணு வேணாம் போங்கறல்ல. ஏன்டா அப்படி பேசுற? அம்மா உன்னை சாப்பிட தானே கூப்பிடுறாங்க. ஏய், உன் வேலைய பாரு. இப்போ ஏன்டா அப்படி கத்துற? அப்படிதான் கத்துவேன். என்ன பண்ணுவ? என்ன பயக்கம் இது? அம்மாவையும் அக்காவையும் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிக்கினேன். ஏய், நீ என்ன நடுவுல வந்து நாடகம் பண்ற? இந்த வீட்டுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? இட்லி கடைய போட்டமா வித்தமா போனமா இருக்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிறது அநாகரிகமா தெரியல? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். உனக்கு இதே பொழப்பா போச்சு. உன் வேலையை பாத்துட்டு போ. மனோ, அடி சிரிப்பால. யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுற நீ? அம்மா 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 என்ன ஆச்சு இவனுக்கு? இப்படி பேசிக்கிட்டு போறான்? வேலைக்கு போக போறோன்ற திமிரு. என்ன சொல்ற? இந்த காலத்து பசங்களே இப்படிதான் ஐயா. அவன் இத்தனை நாள் வேலைக்கு போகாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கும்போது அவன் இருக்கிற இடம் தெரியாம இருந்தான். இப்ப வேலைக்கு போக போற, சம்பாதிக்க போறோன்ற திமிரு. ச்சே, அதான் இந்த டிப்புடாப்பா. சரி சரி, நீ வா, ஒண்ணும் கவலைப்படாத, வா. திமிரு அவ என்ன தானே பேசினா, வா நீ வா. ஐயா சொன்ன கேளு, வா. சரி சரி போ.